இப்போ இந்த ஹைரைடர்ல இந்த ஹைபிரிட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இங்க ரொம்ப அழகா வந்து ஒரு அனிமேஷன்ல வந்து காமிக்கிறாங்க லைவா. அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இன்னொன்று ஈஸியா புரியும். இங்க நீங்க பார்க்கலாம் நம்மளோட இன்ஃபோடைன்மெண்ட்ல எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் இருக்கு. இது பேட்டரி, இது வந்து மோட்ரு, இது இன்ஜின், இது வீல். ஸோ இன்ஜின்ல இருந்து வீலுக்கு பவர் போகுதா, மோட்டர்ல இருந்து போகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் காரை வந்து ரொம்ப ஸ்லோவா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா பேட்டரியில இருந்து மோட்டருக்கு போய் மோட்டர்ல இருந்து வீல் சுத்துது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வரைக்கும் கார் வந்து ஈவில தான் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஒன்றும் ஆக்சிலேட்டரே வந்து கொடுக்கல. நான் ஸ்லைட்டா ஆக்சிலேட்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்க, ஸ்லைட்டா ஒரு த்ராட்டில் நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர்ல இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. அப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிருது. இப்போ ஃபியூவல் வந்து உங்களுக்கு எடுக்க ஆரம்பிக்குது. அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இன்ஜின்ல இருந்து வீலுக்கும் பவர் போகும், அதே நேரத்தில் பேட்டரிக்கும் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இப்போ மறுபடியும் நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் முன்னாடி போயிட்டு இருக்கோம், அதனால பேட்டரியில இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நீங்க எப்பெல்லாம் வந்து உங்களோட காரை நீங்க ஸ்லோவா மூவ் பண்றீங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டரியில இருந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீலுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்படியே நான் கூட ஓட்டுவேனே அப்படின்னா அஃப்கோர்ஸ் சிட்டிக்குள்ள பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல இப்படிதான் நீங்க ஓட்டுவீங்க. அதனால தான் நாங்கள் சொல்றோம் சிட்டியில உங்களுக்கு அதிகமா வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சார்ஜ் எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு த்ராட்டில் கொடுக்குறோமோ இன்ஜின் ஆன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கிருந்து வீலுக்கும் போகுது, பேட்டரிக்கும் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இன்னொன்று ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலமாகவும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிற கைனடிக் எனர்ஜியை பேட்டரியில வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து செல்ஃப் சார்ஜிங் வந்து உங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி பேட்டரியில இருந்து உங்களுக்கு வீலுக்குமே போகும். இப்போ உங்களுக்கு இதுல இவி மோட் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பட்டனை அமுக்குனா அந்த பர்டிகுலர் ஸ்பீட்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மோடு வந்து சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் எப்பயுமே இல்லாமல் உங்களால என்ன பண்ண முடியாது, இந்த இவி மோடுக்கு நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்க இந்த ஹைபிரிடோட டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அதோட அனிமேஷன் தான் வந்து